எக்ஸசைஸ் 3.18 கொஸ்டின் நம்பர் 7. இந்த கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் எக்ஸுக்கு 0 கிடச்சிது அப்படின்னா அதை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. 0 தவிர வேறு என்ன கிடைக்குதோ அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த எக்ஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணு, இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2வையும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ச்சு 2x 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ச்சு 2 2x, x into 3 3x, x into x x square. இப்போ 2வை உள்ள இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 into 8 16, 2 into 5x 10x, 2 into 4 8, 2 into 4x 8x ஈக்குவல் இருக்கு போட்டாச்சு. இப்போ 2வை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 into x square 2x square plus 2 into 8 16, 2 into 24 48, 2 into 10 20, 2 into 6x 12x. இப்போ ரைட் சைடில் சிங்கிள் மேட்ரிக்ஸ், பட் லெஃப்டில் 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சிங்கிள் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்போ கரஸ்பாண்டிங் தான் ஆட் பண்ணணும். 2x square plus 16. Next 2x plus 10x ரெண்டுமே லைக் டேர்ம். அப்போ ஆட் பண்ணால் 12x வரும். ஓகே, 3x plus 8 அது ரெண்டும் அன்லைக்கு, அதை அப்படியே எழுதிருங்க. x square plus 8x இந்த ரெண்டுமே அன்லைக் தான், அதை அப்படியே எழுதிருங்க. ஈக்குவல் டு ரைட்டு கேன்சலில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இப்போ லெஃப்ட்லேயும் சிங்கிள் மேட்ரிக்ஸ், ரைட்லேயும் சிங்கிள் மேட்ரிக்ஸ். இப்போ கரஸ்பாண்டிங் வந்து ஈக்குவேட் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இங்கேயும் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். 3x plus 8 ஈக்குவல் டு 20. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் உள்ள டேர்ம் அப்படியே வச்சுப்போம். கான்ஸ்டன்ட் டேர்மாக ரைட்டுக்கு எட்டு போயிடும். சரியா? இந்த ப்ளஸ் 8 அங்கே வரும்போது என்ன ஆகும்? -8. இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்கள். 12 3 into x, இந்த 3 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அங்கே போகும்போது ஆகும் டிவைட் ஆகும். அப்போ ரிமைனிங் இங்கே எக்ஸ் மட்டும். அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது டிவைட் ஆயிரும். ஓகே, 4 3 12 டிவைட் பண்ணால் இப்போ எக்ஸோட வேல்யூ 4. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே.